பார்ட் 2 பார்த்துடலாம். அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சிலில் அங்கே வந்து முடித்தோம். சரிங்களா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வாங்க. பார்க்கலாமா? கமிஷன்ஸு, சரிங்களா, ஆணையங்கள். இப்போ இதுலேருந்து கேட்குறாங்க, ட்ரெண்டு பிடிக்கிறானுங்க. சரிங்களா? மத்திய மாநிலங்கள் உறவுகள் ஆராயறதுக்காக சில தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நிர்வாக சீர்திருத்தம் 6 கமிஷன் சொல்லுவாங்க. ஏஆர்சி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஒன்று அமைச்சிருப்பாங்க 1966. அதில் 69 ராஜமன்னான் கமிஷன் போட்டிருப்பாங்க. 73 அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருப்பாங்க. 77 வெஸ்ட் பெங்கால் வந்து மொமெண்டரம் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலுடைய குறிப்பாணை. 83 சர்க்காரியா கமிஷன் அமைச்சிருப்பாங்க. 2007 வந்து பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஒவ்வொன்றா பார்த்துலாம் டெப்த்தாக. ராஜமன்னார் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அரசு தான் கொண்டு வந்தது. திமுக அரசு தமிழ்நாட்டில் ராஜமன்னார் தாங்க தலைமை தாங்குறாரு. 3 உறுப்பினர்கள் கொண்டது. இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பினர் கொண்டது? 3 பேர் கொண்டது. 69 அமைக்கிறாங்க. 71 தன்னுடைய அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுது. என்னென்ன அறிக்கை பரிந்துரை பண்ணுதுன்னா, மாநிலங்களுக்கிடையே கவுன்சில் அமைக்கணும், நிதி ஆணையம் நிரந்தரமாக்கிடுங்க, நிதி ஆணையத்தை நிரந்தரமாக்கிடுங்க, 5 ஆண்டுகளுக்கெல்லாம் வேணாம், திட்ட கமிஷனை கலைச்சிடுங்க, குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷரத்து வந்து 356, 357, 365 ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் பொது பட்டியலில் சில விஷயங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் வந்து அகில இந்திய பணிகளை ஒழிச்சிருங்க. எஞ்சி அதிகாரங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பரிந்துரைகள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தமிழ்நாடு அரசுக்கு பேஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அமைங்க, நிதி ஆணையத்தை நிரந்தரமாக்கிடுங்க, திட்ட கமிஷனுக்கு அழைச்சிடுங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி தொடர்பான அந்த சரத்து இருக்குல்ல 356, 357, 365 இது ரெண்டுமே ஸ்டேட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு சம்மந்தமானதான். சரிங்களா? மத்திய பட்டியலில் பொது பட்டியலில் சில விஷயங்களை மாநிலத்துக்கு கொடுத்துங்க. எஞ்சி அதிகாரம் ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் என்ற இதர பணிகளை வந்து ஒழிக்குங்க, எஞ்சி அதிகாரங்களை மாநில அரசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் என்னென்னா இது ஒரு பரிந்துரையும் எடுத்துக்கல. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். நிர்வாக ஆணையம்ன்றது பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் தலைமையில் 66 வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுது. 6 உறுப்பினர்கள் கொண்டது. இந்த ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையில் உருவாகுச்சுன்னா எம்சி செட்டல்வால் அவங்க தலைமையில் தான் உருவாச்சு. 69 அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. மொத்தம் எத்தனை பரிந்துரைகள்லாம் 22 பரிந்துரைகளை வாங்கிச்சு. சரிங்களா? நிர்வாக ஆணையம் பரிந்துரைன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதுலேயும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைங்க. என்ன பரிந்துரை கொடுத்தேன்னா, மாநிலங்களுக்கிடையே கவுன்சில் அமைக்கணும், அனுபவம் நடுநிலையம் கொண்ட ஆளுநராக நியமிக்கணும், அதிக நீதி, அதாவது மாநிலங்களுக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்குங்க, அதிக நிதி ஒதுக்குங்க, அதே மாதிரி மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் மத்திய படையெல்லாம் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. போரே நடந்தாலும் நீங்கள் இறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த எந்த ஒரு பரிந்துரையும் எடுத்துக்கல. இது 6 கமிஷன் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொராஜி தேசாய் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையத்தின் தலைமை ஆய்வுக்குழு யார் அமைச்சதுன்னா செட்டல்வால். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தலைமையில் அமைச்சாலும் இந்த ஆணையம் செட்டல்வால்ட் என்பவர் தலைமையில் ஆய்வுக்குழு அமைச்சது அப்படின்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஆனந்தபூர் சாஹிப். ஆனந்தபூர் சாஹிப் பஞ்சாப் மாநிலத்தில் ஆனந்தபூர் சாஹிப் என்ற இடத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. 73 கொண்டு வரப்பட்டது. இது அகாலிதளம் கட்சி தான் கொண்டு வந்தது. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனந்தபூர் சாஹிப் எந்த கட்சியில் கொண்டு வந்தது? அகாலிதளம் கட்சி. எந்த வருஷம்? 1973. மத ரீதியாக தான் பேஸ் பண்ணி இருக்கும் இது. சரிங்களா? இன்னொரு முக்கிய தீர்மானங்கள்னால் மத்திய அரசிடம் தான் இருக்க வேண்டும் முக்கிய அதிகாரம், அதாவது பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவு நாணயம். இப்போ முக்கியமானதெல்லாம் நீங்கள் மத்திய அரசிடம் தான் வச்சுக்கோங்க. இந்த 4 வச்சுக்கிட்டு மீது எல்லாம் மாநில அரசு கொடுத்துருங்க. எஞ்சி அதிகாரம் மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. மத்திய அரசின் மாநில அரசு சம அளவில் அதிகாரம் கொடுங்க. பிரதிநிதித்துவம் 2 பேரும் பக்காவை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது அகாலிதளம் கட்சிங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம் 1977 உருவாக்குது கம்யூனிஸ்ட் கட்சி. அகாலிதளமே பண்ணிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வருஷமாக இருக்குல்ல, அதுவும் பண்ணுது. யூனியன் என்ற வார்த்தையை வந்து தூக்கிடுங்க, நாங்கள் ஃபெடரல் போகிறோம். ஃபெடரல்னா என்ன? அமெரிக்கா ஃபெடரல் தாங்க, தனியாக போயிடும். இப்போது தமிழ்நாடுன்றது யூனியனாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்குது இந்தியாவோட. இந்தியா வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தனியாக போனோம்னா அது ஃபெடரல் சிஸ்டத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபெடரல் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசு தொடர்பான ஆட்சி வந்து 356, 357 வந்து நீக்குங்க. ஆல்ரெடி கடைசியாக நம்ம எங்கே பார்த்தோன்னா டிஎம்கே கொண்டு வந்தாங்கல்ல, ராஜமன்னார் கமிஷனில் பார்த்தோம். அடுத்து இங்கே தான் வருதுங்க. சரிங்களா? 355, 356, 57 வந்து நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 360 நீக்கிடுங்க. நிதிநிலை நெருக்கடி இதெல்லாம் நீக்கிடுங்க. மாநிலங்களுக்கு 75% வச்சுருங்க குடுத்துருங்க. 25% நீங்க வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நீங்க 25 வச்சுக்கோங்க. 75% குடுத்துருங்க. லோக்சபாக்கு இணையான அதிகாரம் ராஜ்யசபாக்கும் குடுங்க. ஏன்னா மாநிலத்திலேருந்து நாங்க வரோம் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். அகில இந்திய பணிகள் ஒழிக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜமன்னர் ஓரளவுக்கு போற மாரி இருக்கும். சரிங்களா? மேற்கு வங்காளம் முடிஞ்சிச்சு. ஏன்னா மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜியா, இங்க தமிழ்நாடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அகெயின்ஸ்டா இருப்பாங்களா? அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்காரியா கமிஷன். சர்காரியா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சிங் சர்காரியா தலைமையில் உருவாக்கப்பட்டது. 3 உறுப்பினர்கள் கொண்டது. 1983ல அமைக்கப்பட்டது. 87ல அதனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. சரிங்களா? பரிந்துரைகள்னு பார்த்தோன்னா, நிரந்தரமாக மாநில அரசுகளுக்கு இடையே நிரந்தர கவுன்சில் அமைக்கணும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் பலப்படுத்தணும். என்டிசி அதாவது தேசிய வளர்ச்சி குழு இருக்குல்ல, அதுவும் பொருளாதார வளர்ச்சி குழுன்றது பார்த்தீங்கன்னா, அது மாற்றணும். அதாவது தேசிய வளர்ச்சி குழுவை தேசிய பொருளாதார வளர்ச்சி குழுன்னு மாற்றிடுங்க. குடியரசுத் தலைவர் மாநில மசோதாவை நிறுத்தி வைத்தல் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, காரணத்தை தெரிவிக்கணும். ஏன்ப்பா பில்லை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாமல் நிறுத்தி வைக்கிற, அதுக்கு காரணத்தை தெரிவிங்க. மண்டல் கமிஷனை புதுப்பிங்க. எஞ்சிய அதிகாரம் வந்து பொதுப்பட்டியலில் சேர்த்துருங்க. மாநில மசோதா குடியரசுத் தலைவரை நிறுத்தி வைத்தல், அதற்குரிய காரணத்தை மாநில அரசிடம் தெரிவிக்க வேணும் அப்படின்றதெல்லாம் சர்காரியா கமிஷனில் மேக்ஸிமம் பரிந்துரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்காரியா கமிஷனு. ஸ்கூல் புக்கில் டெப்த்தாக இருக்குது. இதில் வந்து ஷார்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்துட்டு ஸ்கூல் புக்கு ஒரு நம்ம ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். பாலிட்டியில் ஆல்மோஸ்ட் வந்து 50% மேலே முடிச்சிட்டேங்க. இனிமேல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, எலெக்ஷன் கமிஷனு, கவர்னரு, ஜுடிஷரி சிஸ்டம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஏரியா தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஆணையம் இதெல்லாம் வந்து பார்த்தா டீப்பாக பார்த்துடலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொன்னீங்களா குவாரிஸை நான் மாற்றிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூங்க. நன்றி.